எடப்பாடி பழனிசாமி ஒருவர் மட்டுமே தன்னை தோற்கடித்துக் கொள்ளுகிற யுக்தியை தானே மிக சரியாக செய்யக்கூடும். இன்றைக்கு நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. சிறுபான்மையினர் யார்? ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் கொச்சைப்படுத்துவதை என் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகவை அழிக்கிறதே எடப்பாடி பழனிசாமி தானே. நீங்க ஒரு தேர்தலையாவது ஜெயிச்சு காட்டுங்க, உங்களை தலைவரை ஏத்துக்கிறோம். மக்கள் ஈர்ப்பு என்பது ஜீரோ. எந்த அதிமுக தொண்டனும் சசிகலா தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உன் தன்மானத்தை நீ எடப்பாடிக்குள்ளே வச்சுக்கோ, இல்ல சிலுவம்பாளையத்துல வச்சுக்க. அதிமுக கட்சிக்காரனுக்கு தேர்தல் வெற்றி தான் முக்கியம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அரசியல் தேர்தல் இதெல்லாம் பரபரப்பான சூழல் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனால அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படின்னா, கட்சியில இருக்க வெளியேற்றப்பட்ட அனைவரும் ஒருங்கிணையணும் அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட இருக்கு. அது தொடர்ச்சியா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது வெளியேற்றப்படுறதுன்றது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அடுத்த கட்டமா தேர்தலும் நெருங்கிருச்சு. இப்போ கட்சியை பாக்குற பார்வைன்னு இருக்குல்ல, அதிமுக உடைஞ்சிருச்சு, அதிமுக கிட்ட ஒண்ணுமே இல்லை, தேர்தலை சந்திக்க பயப்படுறாங்க, இப்படியான பார்வைகள் பொதுவா மக்கள் மத்தியில இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இருக்க சூழலை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது முடிவுகள் துரதிர்ஷ்டமானதாக இருக்கு. எல்லா கட்சி தலைவர்களுமே எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் மற்றவர்களை, மாற்றுக் கட்சியில் இருக்கிறவர்களை கூட தன் கட்சிக்கு இழுக்க முடியுமா? சிதறி இருக்கிற 1-2 வாக்குகளாக இருந்தாலும் கூட அவர்களை நம் பக்கம் கொண்டு வர முடியுமா என்பதை நோக்கித்தான் பயணிப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருவர் மட்டுமே தன்னை தோற்கடித்துக் கொள்ளுகிற யுக்தியை தானே மிக சரியாக செய்யக்கூடியவர். இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, அதிமுகல சென்ற தேர்தல், நீங்க ஒரு அரசியல் தலைவர் எப்படி பார்ப்பாங்கன்னா, போன எலெக்ஷன் நம்ம எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினோம், எவ்வளவு எதிராளி வாங்கினாங்க, நமக்கு ஓட்டு குறைஞ்சதுக்கு என்ன காரணம், எதிராளிக்கு அது ஓட்டு போனதுக்கு என்ன காரணம், இதுதான் பார்ப்பாங்க. அப்ப அதிக தாக்கத்தை, நானே பல இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், அந்த 10.5% தேர்தலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக வன்னியர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது. அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக கூட இருக்கலாம், நாம் மறுக்கல அதை. ஆனா அந்த கடைசி நேரத்தில் எடுத்த ஒரு அவசர முடிவு கிட்டத்தட்ட மற்ற எல்லா சமுதாயத்தினரையும் ஒன்று திரண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிரான வியூகத்தை அமைத்தார். நீங்க வட மாவட்டங்கள்ல வென்றிருக்கிற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் யாரும் இல்லை, நான் வன்னியர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சி.வி. சண்முகம் போன்ற முக்கியஸ்தர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்ற நான் வன்னியர்ஸ் வென்றிருக்கிறார்கள். அப்ப இதிலிருந்தே ஒருவர் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த வட மாவட்டத்துல மற்ற சமுதாய மக்கள் எப்படி எதிராக இருக்கிறாங்க. அப்போ உடனே இந்த தேர்தலுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணணும், அவர்களது ஆதங்கத்தை தீர்க்கணும், அவர்களை நம் பக்கம் இழுக்கணும். அப்ப என்ன செய்யணும், எந்தெந்த சமுதாயம் எல்லாம் நமக்கு இதனால பாதிக்கப்பட்டு நமக்கு எதிராக சென்றிருக்கிறார்கள், அவர்கள இருந்து முக்கிய தலைவர்களை முன்னிறுத்தும். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னு பாருங்க. முனுசாமி வன்னியர், வேலுமணி, எடப்பாடி விட்டுருங்க,
அவரு தலைவர் வேணா நம்ம அவரை வந்து நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வர வேணாம். வேலுமணி கவுண்டர், உதயகுமார் முக்குளத்தோர், அது போக சுகாதார விஜயபாஸ்கர், அந்த சி விஜயபாஸ்கர், OS மணியன். அப்ப இவங்க எல்லாம் பாருங்க, வன்னியர், கவுண்டர், முக்குளத்தோர் இதுக்குள்ள நின்றது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான கட்சியாக இது. நான் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கமாக எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் கவுண்டர் கட்சி ஆக்கிட்டாரு, மேற்கு மண்டல் கட்சி ஆக்கிட்டாரு. நான் அப்படி கூட பார்க்கல. நான் அதிமுக என்கிற கட்சி சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டது. அப்ப இன்றைக்கு நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. சிறுபான்மையினர் யார்? பிரதிநிதியாக யாரை நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள்? யாரை முன்னிறுத்துறோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க அவைத்தலைவராகவே தமிழ் மகன் உசேன் தான் வச்சிருக்கிறோம் பாங்க. பொதுக்குழு கூட்டம் நடத்துற அந்த கூட்டத்துக்கு அவருக்கு சேர் கொடுக்கறத தவிர இப்படி ஒரு ஆள் இன்னும் இருக்காரா அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? நிச்சயமா அது ஒரு பெரிய கேள்விதான். அப்ப சிறுபான்மையினர் புறக்கணிக்கப்படுகிறார்கள். நீங்க பாஜக கூட்டணி சிறுபான்மையர் ஓட்டு நமக்கு வராது, அதெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி சொல்றோம், நீங்க அதை கவுண்டர் பண்ணணும்ல. அது ஒன்று. அதிமுகவினுடைய வலிமையான வாக்கு வங்கி 2 தான். தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பெண்கள். பெண்கள்ல யாராவது இன்றைக்கு தலைவர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறாங்களா? இன்றைக்கு கட்சியில எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆரால் முன்னிறுத்தப்பட்டது வளர்மதி, ஜெயலலிதா அம்மா காலத்துல கோகுல இந்திரா. இந்த 2 பேர் எங்க இருக்காங்கன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அடுத்து எடப்பாடி பழனிசாமியால் முன்னிறுத்தப்பட்டவங்க பெண்கள் பிரதிநிதி யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில எங்கேயும் பேசினதாவும் ஆளே இல்ல. முதல்ல ஆளே இல்ல. இது ஒண்ணு இருக்காங்க, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. இப்ப இந்த கிருத்திகா முனுசாமின்னு சொல்லி ஒரு அம்மா இருப்பாங்க தென் மாவட்டங்கள்ல. அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கறது இல்லை. அந்த உதயகுமாருக்கு அவங்களுக்கு ஆகாது. அவங்க ஏதோ உதயகுமார் உறவினர் நினைக்கிறேன். அந்த பாலிடிக்ஸ்ல அவங்களை அடிச்சிடறேன். நான் ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு சொல்ல, யாராவது ஒரு 4-5 பேர் பெண் தலைவர்களை நீங்கள் உருவாக்கி அவர்களை முன்னிலைப்படுத்தி பெண்கள் வாக்குகளை நீங்கள் கவர்வதற்கு செய்யணும். சரி, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல, பட்டியலின சமுதாயத்துல யாரை நீங்க நிறுத்திருக்கீங்க? ஒரு தனபால பக்கத்துல வச்சிருக்கீங்க. அவர் ஸ்பீக்கரா இருந்தா மட்டும்தான் பேசுவாரு, அதுவும் சட்டமன்றத்துல மட்டும்தான் பேசுவாரு, ஸ்பீக்கருக்கானதை மட்டும்தான் பேசுவாரு. இதை தாண்டி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் இல்ல அப்படின்றதுதான் பார்க்க முடியும். இருக்காங்க, அடையாளப்படுத்துவது, முன்னிலைப்படுத்துவது இல்ல. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னும் எல்லா சமுதாயம் வச்சுக்கோங்களா, யாதவர்கள்ல வச்சுக்கோங்க. அதாவது சிலதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தலவாய் சுந்தரம் இருக்காரு, 1-2 பேர் இருக்காங்களே ஒழிய. அப்ப என்ன செய்யணும்? வேளாளர் சமுதாயம், முதலியார் சமுதாயம், அந்த மாதிரி ஒரு எல்லா சமுதாயத்தையும் எடுத்து நீங்க அதுக்காக நூற்றுக்கணக்கான சமுதாயத்தை பண்ண முடியாது. மாவட்டத்துக்கு மாவட்டம், மண்டலத்துக்கு மண்டலம், முக்கிய தலைவர்களை நீங்க வந்து உருவாக்கணும்ல. இது ஒரு பெரிய குறையாக இருக்கு. நான் உங்கள் மூலமா சொல்றது கூட எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சொல்வதற்கல்ல, அதிமுக வெல்வதற்கான வியூகங்கள் என்னவெல்லாம் செய்யணும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக நான் சொல்றேன். இது ஒரு நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னா, தொடர்ச்சியா அவர் மேல வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்துறாரு, தன்னை தலைவர் தனக்கு கீழே இல்லைன்றதுதான் அங்க முடிவாயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க அதுக்கு கட்சியில இருந்து பார்க்கணும். அவர் சிஎம் போஸ்டிங்ல இருந்து பார்க்கணும்னா அப்படிதான் பார்க்கப்படுது. வேற எந்த தலைவர்களும் பெரிய அளவுல தெரியப்படலை அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டா வைக்கிறது என்ன அப்படின்னா, மனோஜ் பாண்டியன் அவர்கள் வெளில போயிட்டாரு, திமுக போய். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்கு நீங்க இப்படி சொல்றீங்க. இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் பேசியிருப்பார், எடப்பாடி பழனிசாமி மட்டும் தலைமை பொறுப்புக்கு வரலன்னா அதிமுக அழிஞ்சிருக்கும் சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு காலையில ஸ்க்ரோலிங்ல பார்த்தேன். ஒரிஜினல் அதிமுக காரன் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். ஏன், ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா ஜெயலலிதா அம்மா எனக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் ஆளும்னு சொன்னாங்க.
நீ எடப்பாடி பழனிசாமி கிட்ட கையக்காலை பிடிச்சி ஒரு பதவி வாங்கணும்னா நீ வாங்கிட்ட. சட்டமன்றத்துல துணைத் தலைவர் அளவுக்கு வந்து வளர்ந்துட்ட. அதுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் கொச்சைப்படுத்துவதை என் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு பின்னும் 1000 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் வளர்ந்து நிற்கும். அண்ணாவின் படம் தரித்த இந்த கொடி திராவிட இயக்க பாதையில் பயணிக்கும். இது சொன்னவர் எம்ஜிஆர். 100 ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கும் சொன்னது ஜெயலலிதா அம்மா. லட்சோப லட்சம் தொண்டர்களை நம்பி இதை சொன்னாங்க. ஆனா இந்த உதயகுமார் என்ன வார்த்தைகளை இல்ல, எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா அதிமுக அழிஞ்சிருக்கும். இந்த அதிமுகவை அழிக்கிறதே எடப்பாடி பழனிசாமி தானே. அதிமுக ஒருவேளை அவர் வாய்ஸ் டங் ஸ்லிப்ல சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதிமுகவை அழிப்பதற்கே எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அது பொருத்தமா இருக்கும். இப்ப எல்லாரும் வெளியேற்றப்பட்டதுனால இந்த இதை சொல்றேன். நான் சொல்றது மற்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் அப்புறமாங்க. அதிமுக அழிஞ்சு போயிருன்னு சொல்லி சட்டமன்றத்துல இருக்கிற துணைத் தலைவர் பேசலாங்களா? தவறு இல்லையா? அது இல்ல, ஒரு இப்படி கட்சி யார் கையில போறதுன்னு தெரியாம இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து நின்னு தூக்கி பிடிக்கிறாரு. இவரெல்லாம் என்ன, இவர் வந்து வேண்டான்னு வீட்டுல உட்காந்துட்டாரு, எல்லாரும் வந்து கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்தாங்களா? அவருக்கும் ஒரு ஆதரவு இருக்குல்ல. என்ன அதிமுக இருக்கு ஆதரவும் கரன்சி ஆதரவும் இருந்தது. அப்ப கூட்டங்கள் வரதே இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? கரன்சி ஆதரவு இருந்தா வரும். இல்ல, நீங்க இது சொல்றதுனால இல்ல. இப்ப எப்படின்னா இது தொண்டர்கள் அவமதிக்கிற மாதிரி இல்லையா? கட்டாயம். ஏன்னா எம்ஜிஆருடைய விதி என்ன? தொண்டர்கள் கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான். அதான் அடிப்படை உறுப்பினர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். ஆமா, இவர் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டார், சசிகலாவால தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதலமைச்சராக. அந்த முதலமைச்சர் அதிகாரத்தை வைத்து அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் வைத்து பாஜகவின் ஆசியோடு அனுகிரகத்தோடு விதிகளை திருத்தி பொதுக்குழுவால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், பொதுக்குழுவால் பொதுச் செயலாளர், அதற்கு பிறகு நான் உச்ச நீதிமன்றம் வரை வழக்கு நடத்தி அதுல நீதியரசர் சிஸ்தானி கொடுத்த தீர்ப்பின்படி வேற யாரும் போட்டியிடாம அதையும் பித்தலாட்டம் பண்ணிட்டார். ஆனா குறைஞ்சபட்சம் அந்த தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற உரிமை இருக்கு. அந்த போட்டியிடுவது யார் என்பதுல மட்டும்தான் இவர் அதுல ஒரு சிக்கலை செய்திருக்கிறார். அதையும் சரி பண்ணுவதற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு ரெண்டாவது, இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு டெக்னிக்கலா கூட அந்த விதி இந்த விதிக்குள்ள எல்லாம் போகல. நீங்க ஒரு தேர்தலையாவது ஜெயிச்சு காட்டுங்க, உங்களை தலைவரை ஏத்துக்கிறோம், இவ்வளவு தானே. இல்ல, ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்து நான் இடைத்தேர்தலை எல்லாம் கணக்குல எடுத்துக்கலாமா? 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல். எனக்கு தெரிந்து வேலுமணி கண்ணுக்கு வேணா 210 தொகுதி எடப்பாடியின் வியூகத்தால் வெற்றி பெறும்னு தெரிஞ்சிருக்கு. நானும் தேடி தேடி பார்த்தேன். ஒருவேளை திமுக ஜெயிக்கும்னு சொல்றாரோ, மாத்தி சொல்லிட்டாரோன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சு கொஞ்சம் ஐஸ் வச்சா கூட ஒரு அளவோட வைங்களேன், ஒரு 150 தொகுதியில வெற்றி பெறும் என்றால் கூட வந்து பரவாயில்ல. சரி, நீ 210 தொகுதியில ஜெயிக்கிறவன் ஏப்பா விஜய்கிட்ட தொங்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு விஜயோட கூட்டணி வேணும்? வேணான்னு சொல்லிடலாம்ல. அப்புறம் ஏன் இந்த உதயகுமார் தினம் எடுத்தா விஜய் எங்களோட வரணும், அதுதான் அவருடைய பாதுகாப்புக்கு நல்லது, ஒவ்வொரு மந்திரியா விஜய்க்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்பதான் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நான் முதல்ல சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்ட அன்னைக்கே சொன்ன தவறு செய்கிறார். அப்ப இவர்கள் எல்லோருமே, நீங்க இந்த கேள்விக்கு தானே இவ்வளவு விரிவா நான் சொல்றேன். ஒரு தலைவர் எதை பார்க்கணும்னா, அண்ணே, அதாவது அண்ணா காலத்துல சொல்லுவாங்க, எம்ஜிஆர் காலத்துல சொல்லுவாங்க, ஒருத்தர் நம்ம கிட்ட தேடி வந்து நம்மளை புகழ்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆதாயத்துக்கு செய்யறான். அவன் ஆதாயத்துக்கு செய்யறான். இப்ப வேலுமணி ஏன் சொல்றாரு? டெண்டர்ல சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு, அதுல வந்து நீதியரசர் மிக கடுமையான சில குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு. கட்சிக்காரங்க மத்தியில ஒரு கெட்ட பேர் வராம தடுத்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறார், அல்லது தன்னுடைய நிலையை அவர் தக்க வைத்துக் கொள்வதற்கு சொல்றாரு. உதயகுமார், நீங்க ஓபிஎஸ் சேர்த்துறாதீங்க, இந்த உதயகுமார் தான் நீங்க முன்னால நிறுத்தணும் என்பதற்காகவும் தன்னுடைய இந்த துணைத் தலைவர் பதவியை அவருக்கு ஒரு ஆசை, ஓபிஎஸ் மாதிரி இவரை துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா
என்று. அப்ப அண்ணா காலத்துல சொல்லுவாங்க, உழைக்கிறவனை அவன் வீடு தேடி போய் பாரு, நீ உங்ககிட்ட காரியம் செய்து கொள்ளுகிற உன்னால பலனடையக்கூடியவன் தான் உன்னை தேடி வருவான். கட்சிக்கு பிரயோஜனமா இருக்கிறவன் உன்னை தேடி வரமாட்டான். அவன் எங்கோ இருப்பான். உழைப்பவனை தேடி நீ போ. பதவியை தேடி வர்றவன் தான் உன்னை தேடி வர்றவன். அப்ப அதை நினைக்கணும்ல. அப்ப இந்த இடத்துலதான் அவர் தவறு செய்கிறார். ஒரு தேர்தல் வியூகம், ஒரு அரசியல் கட்சின்னா, நான் இது முன்னாடியே கூட வேற ஒரு இதுல சொல்லியிருக்கேன், ஒரு தலைவனுக்கு 4 தகுதிகள் இருக்கணும். அந்த தலைவரை நோக்கி மக்கள் சக்தி, வாக்காளர்கள் நம்பிக்கை வைக்கணும், ஒரு ஈர்ப்பு இருக்கணும். இது ஒன்று. அது எந்த தலைவருக்கு? நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து, அண்ணால இருந்து சொல்றேன், கலைஞர்ல இருந்து, ஜெயலலிதா அம்மால இருந்து எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த இதுக்குள்ளதான் வருவாங்க. அது ஒன்று. இரண்டாவது, இரண்டாம் கட்ட தலைவர்களது பலம். அந்தந்த மாவட்டங்கள்ல, அந்தந்த தொகுதிகள்ல, அந்தந்த ஒன்றியங்கள்ல, அது கம்ப்ளீட்டா இரண்டாம் கட்ட தலைவர்களது பலம். மூன்றாவதாக கட்சியினுடைய கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர்டா அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு. நான்காவதாக சித்தாந்த அரசியல். நீங்கள் என்ன சித்தாந்தத்தை, என்ன கொள்கையை முன்னெடுக்க போகிறீர்கள், நீங்கள் யாருக்காக போராடுகிறீர்கள், எதை சாதிக்க நீங்கள் நினைக்கிறீர்கள், எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீர்கள். இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியையும் இந்த 4 பேராமீட்டருக்குள்ள, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியும் நீங்க அடைக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா வாங்க. எடப்பாடி பழனிசாமியை நோக்கி மக்கள் ஈர்ப்பு இருக்கா? குறிப்பிட்ட மக்களோட ஈர்ப்பு இருக்கு. மயங்க விழுந்துருவாருமா, சும்மா ரவானி. எந்த மக்கள் ஈர்ப்பு என்பது 0, எதுவுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தொண்டர்கள் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிக்கலாமா? அப்படி வேணா வச்சு. நான் சொல்றது மக்கள் ஈர்ப்பு. தொண்டர்கள் இல்லாம பொதுமக்கள். தொண்டர்கள் வேற. தொண்டர்கள் எந்த கட்சியில் இருக்கிறாங்களோ அந்த தலைவரை நேசிப்பார்கள். பொதுமக்கள், ஒரு அரசியல் கட்சிக்கு ஆக்டிவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் 6 கோடி பேர் இல்லையா? அப்ப அதுல மக்கள் ஒரு 1 கோடி பேர் ஆகுது இல்லைங்க. இவரு தாங்க நமக்கு சரியான தலைவர். எம்ஜிஆருக்கு அப்படி நினைச்சாங்க, அண்ணாவுக்கு அப்படி நினைச்சாங்க, ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்படி நினைச்சாங்க. அது போல எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. நம்ம அந்த உண்மையை ஒத்துக்கலாம். நான் அதை பலகீனமா நினைக்கல, அதை நான் பலகீனமாவே நினைக்கல. அது விட்டுருங்க. அது 1% இருந்தா கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாம். அந்த இடத்துல நான் அதுக்காக இவர் என்ன போய் திருப்பி சினிமால நடிச்சா பண்ண முடியும்? அது அந்த இடத்துல நான் ஏத்து. ஆனா மிச்சம் 3 இவர் செய்யலாம். இப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் எவ்வளவு பேரை வெளியேற்றி இருக்காருன்னு பாருங்க. ஒரு குறைஞ்சது மிக தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியில அறிமுகமானவர்கள் ஒரு 25-30 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கு. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, மனோஜ் பாண்டியன் போய் திமுக சேர்ந்துட்டார், அதுக்கு வாங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேர், 30 இன்னும் ஜாஸ்தியா 100 பேரே வச்சுக்கலாம். இன்றைக்கு திமுக அமைச்சர்களாக இருக்கிறவர்கள். கண்ணப்பன் யார்? நான் எம்ஜிஆர் காலத்துல போனவங்க, ஜெயலலிதா அம்மா காலத்துல போனதெல்லாம் நான் கணக்குல எடுத்துக்கல. எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு சென்றவர்கள்ல இன்றைக்கு சிலர், செந்தில் பாலாஜி யார்? இவரால் அனுப்பப்பட்டவர். கண்ணப்பன் யார்? இவரால் அனுப்பப்பட்டவர். அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாக 8 பேர் இருக்காங்க. அது போக இவரால் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 4-5 பேரை நீக்கி இருக்கார். ஓபிஎஸ், செங்கோட்டையன், வைத்தியலிங்கம், இப்படி கொஞ்சம் பேரை நீக்கி இருக்கார். அடுத்து அம்மா காலத்துல சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 18 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணார். இது ஒரு பக்கம். அடுத்து என் போன்றவர்கள் கட்சியில் ஆரம்ப காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு 8 ஆண்டுகள் ஆனாலும் நான் அதிமுக தான், அதை உன்னால பிரிக்க முடியாது என்று உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள். இது மாதிரி கிளை அளவுல இருக்காங்க, ஒன்றிய அளவுல இருக்கிறாங்க, மாவட்ட அளவுல இருக்காங்க, மண்டல அளவுல இருக்காங்க, தமிழக அளவுல இருக்காங்க. அப்ப அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பதை
பலகீனப்படுத்திட்டாரு. இப்போ அந்த சாதிய வாரியாக சொன்ன பாருங்க, அதுக்குள்ள வாங்க. ஒரு குறிப்பிட்ட சில சாதியை சார்ந்த, சொல்ல போனா பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும், அதாவது வன்னியர், முக்குளத்தோர், கவுண்டர், அம்மா இருந்த காலத்துல அவங்களே ஃபார் பிராமணர். ஆனா பிராமணர் இதுல இருந்து ஒரு எஸ் வி சேகரை வச்சிருப்பாங்க, ஒரு மைத்ரேயனை வச்சிருப்பாங்க, இல்ல இன்னும் XYZ 2-3 ஜி சாமிநாதன் ஒருத்தர் இருந்தாரு, எம்பியா இருந்தாரு, தஞ்சாவூர் ராஜ்யசபா. அந்த மாதிரி பல பேரை வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு சமுதாயமாக பார்த்து வச்சிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த 2ஆம் கட்ட கட்டமைப்புங்கிறத அழிச்சிட்டார். இது ஒன்று. அடுத்து வாங்க, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புல பார்த்தீங்கன்னா அடிமட்ட கிளை வரைக்கும் சிதைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. இப்ப கூட அந்த 9 பேர் கொண்ட பூத் கமிட்டி, அதுல பழைய காலங்காலமா அந்த ஏரியாவில் அறிமுகமானவர்கள் வீட்டுல உட்காந்து சொல்லுவாங்க, இப்ப இந்த வீதியா மொத்தம் 100 ஓட்டுப்பா. 1980 உருவாக்கப்பட்ட அந்த கட்சி இன்றைக்கு இந்தியாவை ஆளுகிறார்கள். அவர்கள் சித்தாந்தம் சரி தவறுங்கிறதுக்குள்ள நான் போகல, ஆனால் அவர்களுக்கு என்ற ஒரு தெளிவான பாதை இருக்கு. இந்துத்துவ சித்தாந்தங்களை நான் ஏத்துக்கல, ஆனால் அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு. சித்தாந்தத்தின் பின்னாடி அவங்க பயணிக்கிறாங்க. ஒரு கட்சிக்கு அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறார்கள், அந்த சித்தாந்தத்தை வெற்றி பெற வைக்கிறார்கள். அதன் மூலமாக இன்றைக்கு இந்தியாவை 15 ஆண்டுகளுக்கு ஆளுகிறார்கள் இல்லையா? திராவிட இயக்கங்கள் எடுத்துக்கங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எடுத்துக்கங்க, எல்லோருக்கும் வந்து ஒரு சித்தாந்தம் வந்து இருக்கு. இந்த திராவிடம் அது இது இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க, இதெல்லாம் யாராவது அறிவாளிகிட்ட போய் கேளுங்க. சொன்னது யாருங்க? சொல்லுங்க, சொன்னது யாருன்னு சொல்லுங்க. பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னது. அடுத்து சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதிவு செய்தது, இரட்டை குழல் துப்பாக்கியாக திமுகவும் அதிமுகவும் திராவிட கொள்கைகள் பரிணமிக்கும். சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கு. ஜெயலலிதா அம்மா திராவிட கொள்கைகள்ல தான் இந்த கட்சி பயணிக்கும். அப்ப அந்த சித்தாந்த அரசியல் என்பது முழுமையாக இவர்கிட்ட வந்து இல்லை. அப்ப இந்த 3 விஷயங்கள் இருக்குது பாருங்க. அந்த கவர்ச்சியை அவர் உண்டாக்க முடியாது, ஜனங்க கிட்ட ஈர்ப்பை உண்டாக்க முடியாது. இந்த 3 விஷயங்கள்ல ஒரு பெரும்பான்மையா செய்தால் கூட நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம், வென்றலாம். திமுகல 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரேனும் கலைஞருக்கு பிறகு விலகி இருக்காங்களா? அடிப்படை கட்டமைப்பு சிதைந்து இருக்கிறதா? இல்ல. சித்தாந்தத்தை கலைஞர் காலத்தை விட அதிகமாக முன்னெடுக்கிறார். அப்ப இந்த 3 நிக்குது இல்ல, அப்ப இதை நம்ம மேட்ச் பண்ணலாம்ல, இதை செய்ய மாட்டேங்கிறார். அடிப்படையிலேயே வந்து ஒரு கட்சிக்கான தேவைகள், அடிப்படைகள், கட்டமைப்புகள் எல்லாமே உடைஞ்சிருக்கிறது. இதெல்லாம் நீ செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நாங்கெல்லாம் இருக்கிறோம், புரட்சி தலைவரோடு அனுபவப்பட்டவர்கள் இருக்கிறோம். உடனே பார்க்கிறாரு, என்னது சித்தாந்தம் நமக்கு தெரியாது, இவர் ஏதோ பேசுறாரா, நீக்கி இருப்பா அவரை கட்சியில இருந்து. எதுக்கு ஏன் சொல்றேன்னா, என்ன எதுக்கு நீக்கினாங்க தெரியல. பாஜக என்பது தேசியத்தை ஆள்கிறவர்கள், அவர்கள் இந்துத்துவ சித்தாந்தத்தில் பயணிக்கிறவர்கள். அதிமுக ஒரு திராவிட கட்சி, நாம் திராவிட கொள்கையில் பயணிக்கிறவர்கள். மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் அரசாங்க ரீதியாக உறவுகளில் இருக்கலாம். கட்சி என்று வருகிற பொழுது தேவைப்படுகிற இடங்களில், காவிரி மேலாண்மை வாரியம் போன்ற விஷயங்களில் மத்திய பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யும் சொல்லிட்டு வெளியில வர்றேன். உடனே வந்து அடிப்பா சீக்கிரமா அடிச்சு உடனே ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இவ்வளவுதான். இப்ப அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு. இப்போ பாஜக கூட கூட்டணியில இருந்திருக்காங்க. இப்ப கூட்டணி இருக்குன்றது சொல்லப்படுது. விடுமா, இப்ப செங்கோட்டை இடையில அவர் வந்து பாஜக விட்டு வெளியே வந்தாருல, அன்னைக்காவது சரி ஏப்பா இந்த பாஜக தானே அவர் நீக்கணும், அது சேர்த்துடலாம்ப்பான்னு சொல்லணும்ல. இல்ல அது அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்லணும்ல. அவருக்கு முகம் தெரிந்த மனிதர்கள் யாரும் அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடாது. குறிப்பா எம்ஜிஆரோடு பழகியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்களா? நினைக்கிறாரு நான் சொல்ல,
அதைத்தான் அவர் செய்யறாரு அப்படின்றது. அதான் இப்ப நீங்க பேசுனதுல இருந்து இப்ப இந்த இடத்துக்கு வந்துருவோம். செங்கோட்டையன் அவர்கள் இப்ப சமீபத்துல சொன்ன விஷயம் என்னன்னா, பாஜக தான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு பேசப்பட்டது ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் ஒரு தவறு இழைத்து விட்டாருமா. அவர் சசிகலாவோடு பயணிக்காமல் தனித்து இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் அதை வரவேற்றிருப்பார். சசிகலா என்பவர் அதிமுகவின் அழிவு சக்தி. மண்டல வாரியாக அவர் உறவினர்களை, கொங்கு மண்டலத்துல ராவணன், டாக்டர் வெங்கடேஷ், மகாதேவன், இந்த மாதிரி மண்டலத்துக்கு ஒரு உறவினரை நிறுத்தி கட்சிக்காரர்களை பழிவாங்கினது, வசூலு, லஞ்சம், ஊழல், இந்த கட்சியை அதல பாதாளத்துக்கு கொண்டு சென்றவர்கள் அவர்கள். எந்த அதிமுக தொண்டனும் சசிகலா தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கு எடப்பாடி பழனிசாமி 1000 முறை பாராட்டப்பட வேண்டியது. அந்த ஒரு இடத்துல இவருடைய அதிமுக இவருடைய ஒரே சாதனை என்னன்னா, அந்த குடும்பத்தின் கையில இருந்து அந்த கட்சியை வந்து மீட்டார். அந்த அளவுக்கு நான் அவரை பாராட்டுறேன். அது பாராட்டப்பட வேண்டிய, அதுல உறுதியாக அந்த நிலைப்பாட்டுல வந்து நின்றார். ஆனா அதுலயும் நீங்க ஆங்கிலத்துல ஒரு சொல்லாடல் இருக்கும், a ship in the harbor is safe, but that is not the purpose for which it is built. அதாவது துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற கப்பல் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை துறைமுகத்திலேயே நிறுத்தி வைப்பதற்காக அந்த கப்பல் கட்டப்படவில்லை. அது கடலில் பயணிக்க வேண்டும். சரியா? சசிகலாவை நீக்கிட்டீங்க, நீங்க நிரந்தரமா ஏதோ அந்த குடும்பத்தை பண்ணிட்டீங்க. ஆனால் தேர்தல் என்று வருகிற பொழுது வெல்லுகிற யுக்தியை தேவைப்படுகிற இடங்களில் ஊறுகாய் போல அவர்களை பயன்படுத்தி கொள்ளவும் தெரிந்திருக்கிறோம். அதுதான் அரசியல். அதை பண்ண தவறிட்டாரு. அப்ப நீங்க என்ன ஆகுதுன்னா, இதுதான் நான் சொன்னேன், நீங்க கட்சியை நான் பாதுகாப்பா கொண்டாந்து கரையில நிறுத்தி வச்சிருக்காரு. ஒரு 20% வாக்குகளோட அது நிக்குது. அதிமுகங்கிற கப்பல் கரையில பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் கடலில் அது பயணித்து தேர்தலில் அது பங்கெடுத்து வெல்லுகிற இயக்கமாக அது இன்றைக்கு இருக்கிறதான்னா இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் சுத்தி வந்து பார்க்கும்போது இந்த பாஜக அப்படின்றது ரொம்ப பெரிய பிளே அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில இருந்தாரு, வெளியில வந்தாரு அப்படின்ற ஒண்ணு. இப்போ எடப்பாடி அவர்கள் இருக்காங்க, வராங்க, இப்படி ஆஸ்பிலேஷன்லேயே இருக்கு இந்த கட்சி. அப்படிங்கும் போது இப்போ இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல எங்க வந்துருச்சுன்னா டிவிகேவும் வந்துருச்சு இல்லையா? தாவேகள் நீங்க சொன்ன மாதிரி சும்மா சும்மா போய் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் விஜய் பத்தி பேசுறது, விஜய் கூட்டணிக்கு வாங்க, விஜயகுமாருக்கு மட்டும் கொரோனா காலத்துல போட்ட மாதிரி ஏதாவது ஒரு மாஸ்க மாட்டி விட்டு கவுண்டிங் முடிகிற வரைக்கும் பேசக்கூடாதுன்னு விட்டாருன்னு வச்சுக்க. அந்த உதயகுமார பாதி டேமேஜ் குறைஞ்சிரும், கட்சிக்கான பாதி டேமேஜ். அதான் இது இப்ப பாக்கணும்ல. இப்ப என்னன்னா பேச வேண்டியதை பேசுறது இல்லைங்க. தினகரன் என்ன சொன்னாரு, கொடநாட்டுல எடப்பாடி பழனிசாமி தான் A1 அப்படிங்கிறாரு. இந்த அமைச்சர்களை பத்தின உளவுத்துறையினுடைய தகவல்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வீட்டுல இருந்தது. நானும் வெங்கடேஷ் அதெல்லாம் படிச்சு பார்த்து சிரிச்சோம். இவர்கள் வண்டவாளம் எல்லாம் அதுல இருந்ததுன்னு பத்திரிகையாளர் மத்தியில பேட்டி கொடுக்கிறார். எவ்வளவு ஆணவம், எவ்வளவு ஆணவம் அது. ஏன்னா உளவுத்துறைக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? தமிழ்நாடு அரசாங்கம். அவர்கள் அரசு அதிகாரிகள். ஒரு அரசு அதிகாரி ஒரு முதலமைச்சர் என்கிற முறையில் ஜெயலலிதா அம்மாவுக்கு எழுதிய ரகசிய குறிப்பீடுகளை ஒரு 3வது மனிதர் படிப்பதே குற்றம், அதை கிழிப்பது அதைவிட குற்றம். அதுல கொடநாட்டுல லிங்க் இருக்குன்னு சொல்றது அப்ப குற்றத்துக்கான தடயங்களை மறைப்பது இல்லையா? அவர் மீது உடனே கிரிமினல் வழக்கு போட்டு அவரை கைது செய்யணும்னு பேசி இருக்கணும்ல. இந்த உதயகுமார் அதை பேசணும் அப்படியா? இல்ல எடப்பாடி அதை பேசினாரா? வேற யாராவது அதை பேசினாங்களா? அப்ப அது குற்றம். அது அதை நான் பேசினதை பார்த்துட்டு தினகரன் மறுபடி இல்ல அது அப்படி இல்லை, இது அது அரசாங்க இது இல்லைன்னு உருட்டுறாரு. அதெல்லாம் இல்லை. அவர் இதுல அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும்.
இப்போ நான் உங்க பார்வையில இருந்து என்ன கேட்க வரேன்னா, பிரதான கட்சி நீங்க 2 பேரும் தான், திமுக அதிமுக தான் அப்படின்னும் போது தேர்தலுக்கு ஒரு யுக்தியை வகுக்கிறதோ இல்ல தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டணிகளை ஏற்படுத்துறதோ வழக்கமான ஒண்ணு. இப்ப இப்படி இருக்க சூழல்ல இப்ப அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம், அப்படிதான் பார்க்க முடியுது. அப்ப இந்த அதிமுக கூட்டணி எடுத்து பார்த்தா இங்க ஏடிஎம்கே இருக்கு, பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டா ஏடிஎம்கே இன்னும் ஸ்பாயில் ஆயிடுன்ற பேச்சுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு, தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்ததா நம்ம யாருக்கிட்ட போனா இந்த மெஜாரிட்டியை கூட்ட முடியும்ன்ற எண்ணத்தினாலதான் இப்படியான இன்டைரக்டான அழைப்புகள் வந்து தாவேகாவுக்கு வருதா, இல்ல அமைச்சர்கள் அதை தொடர்ச்சியா பேசுறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. 2 விஷயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒன்று, ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு வந்து இப்ப தாவேகா அதிமுகவோட கூட்டணிக்கு வர்றாங்கன்னா இந்த பொருளை வந்து நான் வந்து இந்த டேபிள் மேல வைக்கிறேன்னா இந்த டேபிள் ஸ்ட்ராங்கா நிக்கணும். இருந்தா இந்த பொருளை வந்து நான் வைப்பேன். டேபிள் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா தாவேகா இல்லாமலும் அதிமுக வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறதுன்னு சூழ்நிலை இருந்ததுன்னு வச்சுக்கங்க, தாவேகா தேவையில்லை, இல்ல அவர்கள் தேடி வருவார்கள்னு சொல்றேன். புரியுது. நீங்க யாராக இருந்தாலும் அரசியல்ல வெற்றியின் பாதையை தேடித்தான் பயணிக்க நினைப்பார்கள். ஆமா, நிச்சயமா. ஏன் 2011 விஜயகாந்த் அம்மா கூட வந்தாரு? விஜயகாந்த் இல்லைனாலும் அதிமுக ஜெயிக்கும். அப்ப நீங்க விஜய்க்கு அழைப்பு விடுவதை விட்டுட்டு கட்சியை ஒருமுகப்படுத்துவதற்கு நீங்கள் அழைப்பு விடுத்து கட்சியை வலிமையா நீங்க கட்டமைச்சீங்கன்னா, விஜய் இல்லாமலும் நீங்கள் வென்று விடுவீர்கள்னா, விஜய் வந்தால் இன்னும் சுலபமாக அந்த வெற்றி, இப்ப வேலுமணி சொன்னார்ல 210 தொகுதிகள்னு, அந்த வெற்றியை நீங்கள் வந்து அடையலாம். இது ஒன்று. விஜயனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா 2 விஷயத்துல அவர் ஏதோ ஒன்ன வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒன்று, பாஜக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், அல்லது முதலமைச்சர் பதவியையும் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். இது ரெண்டும் இல்லன்னு தான் தெரியுது. அப்ப இந்த முதல்வர் வேட்பாளரா நான் தான் இருப்பேன்றது அவரும் சொல்றாரு, அவர் கூட இருக்கவங்களும் சொல்றாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப இது வந்து சாத்தியமே இல்லாததுன்னு நீங்க விட்டுட்டு பயணிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் விஜய் சிதறுகிற வாக்கு குறையும் இல்ல. அப்ப அவரே இந்த பக்கம் வருவார்ல. நம்ம தனிச்சு நின்னோம்னா இப்போ ஒரு 5% வாக்கு தான் வாங்க முடியும். கரூருக்கு முன் விஜயனுடைய வாக்கு சதவீதம் 5% 10%. கரூருக்கு பின் எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டதற்கு பின் விஜயனுடைய வாக்கு சதவீதம் 15% ஒரு தோராயமா நான் சொல்றேன். அந்த அளவுக்கு இப்ப நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? அவருக்கு ஒரு இவர் பலகீனப்படுத்துகிறார்னு நான் சொல்ல வரேன். ரொம்ப சிம்பிள். பிள்ளையார் சொல்லின்றதை தாண்டி வேற எதுவும் அவர் பேசல. அவர் பேசல. இந்த உதயகுமாருக்கு மாஸ்க் போடாம விட்டாருன்னு சொல்றேன். உதயகுமார் கிட்டே இவ்வளவு அவர் தாங்க தினம் பேசிட்டு இருக்காரு. வேற யாரு பேசுறாங்க சொல்லுங்க? ஜெயக்குமார் பேசுற அதுல ஏதோ கொஞ்சம் ஒரு, அதாவது எவ்வளவு மோசமான சப்ஜெக்டையும் ஒரு உருட்டி ஒண்ணுமே புரியாத மாதிரி முடிச்சிருவாரு. இப்ப நீங்க வந்து திருப்பி விஜய்க்கு வந்து உதயகுமார், செல்லூர் ராஜ் இவங்க எல்லாம் வரிசையா பேசி எல்லாத்த விட மகராசன் இன்னைக்கு இன்னொருத்தர் சொல்லிருப்பாரு, ஓஎஸ் மணிய மன்னிப்பு கேட்டால் சேர்த்து கொள்ளுகிறோம். அப்ப அந்த ஓபிஎஸ் கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணே காலில் விழுந்து கெஞ்சரண்ணே மன்னிச்சுக்கங்கண்ணே எப்படியாவது கட்சியை ஒருங்கிணைங்கன்னு ஒரு ஆள் கேட்டார்ல, அந்த ஆளு சேர்த்திட்டாரா ஓஎஸ் மணிய? இல்ல அப்படின்ற பட்சத்துல எல்லாம் வாய்ஸ் அவடால் பேர்வழிகளா இருக்கானுங்க. அதை என்ன பேசுறேன்னே தெரியாம மைக்க நீட்னா அடிச்சு விடுறது. களம் வேற, தேர்தல் வேற நெருங்கிடுச்சு, இப்ப பேசினாதான் ஃபோக்கஸ் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்பதான் சீட்டு கொடுப்பாரு. அதாவது ஒண்ணு எடப்பாடியை புகழ்ந்து பேசணும், இல்லைன்னா நீக்கப்பட்ட ஓபிஎஸ் இவங்களை எல்லாம் ஏதாவது திட்டி பேசணும். இதுதான் நடக்குது. இப்போ நான் உங்ககிட்ட இருந்து கேட்கிறேன், நீங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்றது ஒண்ணு பண்ணியிருந்தீங்க. இப்போ 2018 நீங்க கட்சியில இருந்து நீக்கப்பட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அங்கிருந்து இத்தனை வருஷ பயணம்ன்றது தொடர்ச்சியா நீங்க சொல்ற மாதிரி அதிமுக தான் அப்படின்றதுக்கு பின்னாடி நிக்கிறீங்க. ஆனா இப்போ நீங்க இன்க்ளூட் ஆனா ஏதாவது ஒரு அரசியல் வியூகத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும், தேர்தலை நம்ம வந்து பாசிட்டிவான வேலை சந்திக்க முடியும்ன்றது உங்களோட இண்டிவிஜுவலா ஜெயிக்கணும்னு நினைக்கிற கட்சி தலைமைக்கு தான் அது தேவை. இல்ல அதான் அது அவர் பண்ண மாட்டாரு. அவரு எடப்பாடி அவர்கள் அவர் வந்து கட்சி தலைமை மட்டும் நம்ம கையில இருந்தா போதும், அவ்வளவுதான். அவர் அண்ணா பிறந்த நான் இதெல்லாம் அவரை வந்து
ஒரு குறைச்சு பேசணுங்கிறதுக்கு நான் சொல்லல. அண்ணா பிறந்த நாள் பொதுக்கூட்டத்துல தன்மானம் தான் முக்கியம், ஆட்சி அதிகாரங்களுக்கு முக்கியம் இல்ல பேசுனது யாரு? எடப்பாடி. ஆமா, உன் தன்மானத்தை நீ எடப்பாடிக்குள்ளே வச்சுக்கோ, இல்ல சிலுவம்பாளையத்துல வச்சுக்க. அதிமுக கட்சிக்காரனுக்கு தேர்தல் வெற்றி தான் முக்கியம். எம்ஜிஆர் கட்சி தோற்க கூடாது, எம்ஜிஆர் கட்சி ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். எடப்பாடி பழனிசாமியோட தன்மானம் சன்மானமானா எங்களுக்கு அதிமுக வெற்றி தான் முக்கியம். உன் தன்மானத்தை பத்தி யாரும் கவலைப்படல. இப்ப அதான் இப்போ வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணைச்சு பயணிக்கணும் அப்படின்றது தேவையா இருக்கு அப்படின்றத பேசிக்கிட்டே வரும். செங்கோட்டையனும் முதல்ல அதான் சொன்னாரு, வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்படணும், கட்சி ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வெளியேற்றப்பட்டவர்கள் அதிமுக நீங்க இப்படி கொண்டு வர்றீங்க. வெளியேற்றப்பட்டவர்கள் தனியா இல்ல சார், நான் இப்ப கம்ப்ளீட் பண்ண வந்தேன் என்னன்னா, வெளியேற்றப்பட்டவர்கள் ஒருங்கிணைக்க பண்ணணும், அதை கட்சியா சேர்ந்து அதிமுகவா ஒன்றிணைஞ்சு இருக்கணும் அப்படின்றதுதான் செங்கோட்டையன் அவர்களும் சொல்றாங்க. இப்ப அந்த பேச்சே வந்து சசிகலா பின்னாடி போனது தப்புன்னு உங்ககிட்ட சொன்னாங்க. இப்ப அது தப்பா. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை விட 1000 மடங்கு பரவாயில்லன்னு சொல்றாங்க. இல்ல நான் இப்ப உங்கள்ட்ட என்ன கேக்குறேன்னா, செங்கோட்டையனுக்கு சொல்லினது வந்து பாஜக தான் ஒன்றிணைக்கணும்னு சொன்னாங்க, ஆனா உங்களுக்கு இப்படி சொல்லல. எனக்கு சொந்த புத்தி இருக்குல்ல. அடுத்தவங்க சொல்றத வந்து யாரு கேட்பா? சொந்த புத்தி இல்லாதவன் கேட்பான். சரி, அதான் இப்ப நீங்க உங்களுக்கு உங்களை பின்னாடி யாரும் இயக்கல. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணுங்கிறத அவருக்கு தெளிவா விளக்கமா உங்க மூலியமா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கேட்டு அவர் நடைமுறைப்படுத்தினாலே போறோம். இல்ல நான் இப்ப நிறைய நேர்காணல்கள்ல அவரும் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவர் பாப்பாரு, அவர் அதை செயல்முறைப்படுத்துவாரான்னு எனக்கு தெரியல. ஆனா கட்சி நீங்க ஒரு தொண்டரா அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்றோம். அவரை வந்து குறைச்சு மதிப்பிடுறதுக்கோ பழிக்கிறதுக்கோ இல்ல, இதெல்லாம் அவர் சரி செய்யணும் அப்படிங்கறது தான் நம்ம சொல்றோம். இப்போ முக்கியமா என்னன்னா, உங்ககிட்ட இருந்து பதிலா எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, இப்போ எம்ஜிஆர் காலத்துல இருந்து நாங்க பயணிச்ச நாங்கெல்லாம் வெளில நிக்கிறோம் போது உங்களோட பிரதானமான மைண்ட் செட்ல என்னவா இருக்கும்னா, நாங்க எல்லாருமே அதிமுக தான், ஒன்றிணைஞ்சுதான் செயல்பட போறோம். இங்க தமிழ்நாட்டுல அதிமுக நாங்களும் இருக்கோன்ற பட்சத்துல அவர் அந்த முடிவை எடுக்கிறதே இல்லை. அப்ப நீங்க அடுத்தடுத்த தேர்தல்கள் வந்து இப்ப நீங்களே சொல்றீங்க 2026 தேர்தல்கள் வந்து ஜெயிப்போமான்றதுல கேள்வியா தான் இருக்குங்கும் போது என்ன பண்ண போறாங்க இந்த கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள்ன்ற ஒரு ஈகர் எல்லாருக்குமே இருக்கும்ல, என்ன பண்ண போறாங்க, பேசிக்கிட்டே இருக்க போறாங்களா, இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குமா? இப்ப செங்கோட்டையனே நீக்கிட்டாங்க, அவர் இப்ப பிஜேபி பக்கம் போவாரா, இல்ல வந்து பசும்பொன்ல வந்து ஓபிஎஸ் தினகரன் இவங்களை சந்திச்சிருக்காங்க, இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்ண போறாங்களா, இவங்க 4 பேரும் சேர்ந்து பாஜகவோட கூட்டணி வச்சு எடப்பாடியை ஒதுக்க போறாங்களா? இப்படி இவ்வளவு எல்லாம் சிந்திக்கலையுமா? எம்ஜிஆர் ஒரு நாளைக்காவது எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி சாட்டை எடுத்து விளாசி இந்த கட்சியை ஒண்ணுபடுத்து, என் கூட இருந்தவங்களை எல்லாம் நீ எதுக்கு நீக்கின அப்படின்னு எடப்பாடி கனவுலையாவது வந்து மிரட்டுவாரு. அன்னைக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் அதிகாலையில முழிச்சு நீக்கப்பட்ட அனைவரது நீக்கமும் ரத்து செய்யப்படுகிறதுன்னு அறிவிப்பார் என்று நம்புறோம். இது நீங்க சொல்றீங்க, தேர்தல் எப்படி இருக்கு, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது? இல்லம்மா, இதெல்லாம் யாருக்கு? எனக்கு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் இந்த கட்சியில் ஆகலாமா, அந்த கட்சியில் ஆகலாமா, இல்ல அண்ணனை கொஞ்சம் புகழ்ந்து 4 பிட்ட போட்டு ஆகலாமான்னு நினைப்பான். எனக்கு தேவையில்லை. எம்பி ஆகணும்னு நினைச்சா உங்களுக்கு அந்த என்ன இருக்கா பொறுப்புகள்ல, நீங்க எம்பி ஆகணும்னு நினைச்சா அதை செய்வான். மந்திரி ஆனா கொஞ்சம் வருமானம் வருமே, கொஞ்சம் காசு சம்பாரிச்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சா அதை செய்வான். அப்ப மந்திரியா இருந்தவங்க, சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டாயம் பண தேவைக்காக தான் இருந்தாங்கன்னு எடுத்துக்கலாமா? பணத்துக்காக தான் இருந்தாங்க, மக்களுக்காக இல்லவே இல்லையா? இல்லவே இல்லை. எப்படி சும்மா பொய். ஓகே, எல்லாருமே எல்லாரும் சேவை பண்ண வந்தேன், சேவிங் பண்ண வந்தேன், இதெல்லாம் பொய்யுமா? ஃப்ராடு, ஏமாற்றுறது அதெல்லாம் கிடையாது. யார் என்ன சேவை பண்ணிட்டாங்க சொல்லுங்களா? என்ன சேவை பண்ணிட்டாங்க? அது வந்து சித்தாந்தத்துக்குள்ள அடங்கும். இப்போ ரிசர்வேஷன் அது மாதிரி பாலிசியா இருக்கிற ஒழிய, கொள்கையில் இருக்கிற ஒழிய, தனி மனிதன் இந்த சேவையை தமிழக மக்களுக்கு ஆற்றி இருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணிருக்காங்க? ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்கு போராடி ஒரு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். அது மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதன் ஏதேனும் போராடி ஒரு பெரிய சாதனைகளை இன்றைய அரசியல் இருக்கிறவங்க செஞ்சிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் அண்ணா முன்னெடுத்தார். இதெல்லாம் சித்தாந்தத்துல அந்த கொள்கைகள்ல முன்னெடுத்து வருகிறவர்கள். தனிப்பட்டவர்கள் வந்து அந்த சித்தாந்தத்தின் பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு தங்கள் சுயநலத்திற்கு பயன்படுத்திக்கிறாங்க. தொடர்ச்சியா நிறைய விஷயம் பேசணும், இன்னும் களம் சூடுபிடிக்க நிறைய விஷயங்கள் நடக்கும், பேசலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கிறோம்.